Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இன்னொரு டைப் ஆஃப் இன்விசிபிள் நெக்லஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ புது புது பெண்டன்ட்ஸ் நிறைய வந்துட்டே இருக்குது. இது பாருங்கள், ஒரு லக்ஷ்மி காயின். இதில் வந்து நான் இந்த மாதிரி பிங்க்கும் இருக்குது, க்ரீனும் இருக்குது. இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து பிங்கோடது கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டிருந்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மங்கள் சூத்ரா டைப், நமக்கு பிளாக் பீட்ஸும் கோல்டு பீட்ஸும் வந்து கொடுக்குற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து நான் சுகர் பீட் கோல்டுன்னும் பிளாக் கலர் சுகர் பீட்டும் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு. ஸோ எப்பயும் நான் சொன்ன மாதிரி வந்து நம்மளோட இந்த நெக் சைஸ் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க, ஒரு த்ரெட்டு இல்லை உள்ளன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்டர் பெண்டன்ட் நமக்கு எங்கே வரும்ன்றது ஒரு நாட் போட்டு நமக்கு மார்க்கிங்காக வச்சுருப்பேன். நம்ம நெக்குக்கு வந்து எக்ஸாக்டாக எப்படி வரணும் அப்படின்றதுக்கு இந்த த்ரெட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை விட எக்ஸ்ட்ராவாக நான் வந்து நம்மளோட கியர் ஒயர், இந்த ஃப்ளெக்சிபிள் கியர் ஒயரை வந்து நான் எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். நமக்கு தேவையான கியர் லாக்ஸுங்க. ஸோ முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம பெண்டன்ட் வந்து நம்ம போட்டு நம்ம மார்க் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா, முதல்ல ஒரு கியர் லாக் பக்கத்தில் பிளாக் கலர் சுகர் பீட், அதுக்கப்புறம் இந்த பெண்டன்ட், மறுபடியும் பிளாக் கலர் சுகர் பீட், சுகர் பீட்க்கு அப்புறமா நம்ம ஒரு கியர் லாக். ஸோ இதுதான் நம்மளோட நம்மளோட இன்விசிபிள் செயினோட சென்டர் பெண்டன்ட். இப்போ நம்ம வந்து மார்க் வந்து இதுதான் பண்ணிக்கணும். நம்ம எடுத்துருக்க கியர் ஒயரில் இதை சென்டராக வச்சு நம்ம கியர் லாக்கை வந்து டைட்டன் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து என்னோட சென்டர் டாலர். கியர் லாக், பிளாக் கலர் பீட், பெண்டன்ட், மறுபடியும் பிளாக் கலர் பீட், அப்புறமா ஒரு கியர் லாக். இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம கியர் செயினை வந்து இந்த கியர் ஒயரை வந்து கரெக்டாக பிடிச்சிட்டு சென்டராக என்ன பண்ணுங்கள், டைட்டன் பண்ணுங்கள். அண்ட் முன்னாடி நான் சொன்ன மாதிரியே தான் இந்த கியர் லாக்கை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்ப பார்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம பக்கத்தில் வந்து இப்போ சுகர் பீட் கொடுத்துருக்கிறதுனால அந்த பீட் மேலேயும் அது படக்கூடாது, இல்லைனா பீட் வந்து நமக்கு உடஞ்சிடும். ஸோ அதனால் செக் பண்ணிவிட்டு பொறுமையாக பண்ணுங்கள். அண்ட் கியர் லாக் ப்ரெஸ் பண்ணுறப்பவும் கொஞ்சம் நல்லா பார்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள், மூவ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி பாருங்கள். ஸோ என்னோடய சென்டர் போர்ஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சென்டர் போர்ஷன் ரெடி ஆச்சுன்னா நமக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நமக்கு என்ன டிசைன் வரணுமோ நம்ம மெஷர் பண்ணிவிட்டு பக்கத்தில் பண்ணிகிட்டே வரலாம். அந்த ஃபஸ்ட் இனிஷியல் வந்து நமக்கு அந்த சென்டர் பெண்டன்ட் இருந்ததுன்னா பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், என்னோடய செயினோட சென்டர் அந்த லக்ஷ்மி காயினோட பெண்டன்ட் வந்து ரெடி. இப்போ வந்து எனக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து என்ன வரப்போகுதுன்னா, மங்கள் சூத்ரா டைப் அப்படிங்கிறதுனால நம்ம லாக் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கியர் லாக், அதுக்கப்புறமா ஒரு பிளாக் கலர் சுகர் பீட், அதுக்கு பக்கத்தில் நம்ம கோல்டன் சுகர் பீட் கொடுக்க போகிறோம். அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அகெயின் நம்ம ஒரு பிளாக் கலர் சுகர் பீட், அதுக்கப்புறமா நம்ம ஒரு கியர் லாக் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். தெரியுதுங்களா? இது ரொம்ப வந்து மைன்யூட்டு தான் இருக்கும், பட் நெக்கில் பார்க்குறப்ப ஃபினிஷ் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் மெஷர் வந்து எப்படி பண்ணிக்கிறேன்னா வந்து 2 சென்டிமீட்டர். ஏன்னா எனக்கு வந்து பக்கத்தில் வந்து எத்தனை டிசைன்ஸ் பக்கத்தில் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து இதுக்கு வந்து இந்த மாதிரி 3 போர்ஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பக்கம் 3 போர்ஷன் வரப்போகுது அந்த பீட் காம்பினேஷன், அதே மாதிரி அனதர் சைடும் வந்து 3 காம்பினேஷன் வரப்போகுது. ஸோ அதனால் நான் ஒரு 2 சென்டிமீட்டர் மட்டும் அளவு வச்சுட்டு கைப்பிடிச்சி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்ட பிறகு முதல்ல ஒரு சைடோட லாக்கை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த போர்ஷன் நகராது. ஸோ அதை நம்ம வந்து பேஸாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இன்னொரு சைடில் இருக்கிற கியர் லாக்கையும் நீங்கள் மெதுவாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி பார்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து சுகர் பீட் இருக்குது, பக்கத்தில் பட்டுச்சுன்னா உடஞ்சிரும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதே அளவை நான் வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி நமக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து நான் ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள்,
இந்த பக்கம் அந்த பக்கம் நான் வந்து இந்த பக்கம் 3 போர்ஷன், அந்த பக்கமாக 3 போர்ஷன், அந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட் வந்து நான் வந்து சுகர் பீட் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்ம சென்டர் இது. இப்போ லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் கியர் ஒயர், அதுக்கு தான் இந்த த்ரெட்டு. எக்ஸாக்டாக நமக்கு வந்து செயின் வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த த்ரெட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அது மெஷர் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து நம்மளோட கியர் ஒயரை கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம லாக் போடுறப்ப உள்ளார கொஞ்சம் மடித்து உள்ளே விடுவோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதுவும் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபினிஷிங்காக நான் என்ன பண்ணுவேன்னா முதல்ல ஒரு கியர் லாக், அதுக்கப்புறமா ஒரு 3 mm கோல் பீட், அகெயின் மறுபடியும் ஒரு கியர் லாக், அதுக்கப்புறமா நமக்கு அந்த ஊக்கும் செயினும் வரும். ஸோ ஒரு எண்டு வந்து நமக்கு ஊக்கு, இன்னொரு எண்டு வந்து நமக்கு செயின் வரும். அதை கொடுத்துட்டு கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற கியர் லாக்கில் நீங்கள் உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. உள்ளே விட்டு எடுத்துட்டு கரெக்டாக எவ்வளோ வேணுமோ நம்ம மடித்து என்ன பண்ணுங்கள், அதை டைட்டன் பார்த்து பொறுமையாக டைட்டன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இருக்கிற அந்த கியர் லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக கொஞ்சம் க்ளோஸராக வச்சு நம்ம டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கியர் லாக்கை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள், அது நகருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக வந்து எனக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கரெக்டாக தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிடுவேன். ஏன்னா நமக்கு அந்த இடத்துல வந்து அந்த 3 mm கோல் பீடும் இன்னொரு கியர் லாக்கும் அந்த ஒயர்க்குள்ளார நமக்கு கரெக்டாக போய் ஃபினிஷப் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து நெக்கில் வந்து எதுவும் குத்தவும் குத்தாது, ஃபினிஷிங்கும் கரெக்டாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், அந்த எண்டில் இருக்கிறத வந்து லைட்டாக பிடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட ஃபினிஷிங் பார்ட்டும் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபினிஷப் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் அந்த சைடும் வந்து இதே மாதிரி கொடுத்துட்டு அங்கே வந்து அந்த லூப் மட்டும் நான் கொடுக்க போகிறேன், செயின் மட்டும் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். இது வந்து நான் சொன்ன மாதிரி யாருக்கு செய்கிறீங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த நெக் சைஸ் வந்து பண்ணி கொடுங்க. எக்ஸ்ட்ரா நமக்கு லூப் செயின் இருந்ததுனாலும் நமக்கு வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபினிஷப் பண்ணிட்டேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹோப் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.